ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நம்மளால நேத்து வீடியோ போட முடியல. வீடியோ போடலை அப்படின்னாலும் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நேத்துக்கு உண்டான R1 R2 அந்த லெவல்ஸுங்களை நாம காலையிலே போஸ்ட் பண்ணியாச்சு. எப்போ அப்படின்னா 8:54 மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை போஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் அந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் லைவ் மார்க்கெட்ல எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. காலையில ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு 23,192. அங்க ஓபன் பண்ணிருக்கான். ஓபன் பண்ணி மேல வந்தவன் டைரக்டா நம்மளோட R1 அங்கதான் ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் ஓப்பன் பிரைஸ்ல ஒரு சப்போர்ட். ஓப்பன் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்து திரும்ப R1ல ரிஜெக்ஷன். R1லயே சுத்திட்டு இருந்தான். R1 ஒன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா R2. R2க்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் தான் மிஸ் பண்ணியிருக்கான். அந்த ஏரியால வந்து R2 பக்கத்துலயே தான் முடிச்சிருக்கான். நம்மளால வீடியோ போட முடியல அப்படின்ற பட்சத்துல டெலகிராம்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிடுவோம். நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் 23,446, 23,380, 23,234, 23,153. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் 23,300 அந்த பிரைஸ்க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்ற பட்சத்திலேயே மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைட் ஃபால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா மாறும். அதே நேரத்துல உங்களுக்கு நல்ல பாட்டம் சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,050 அந்த ஸ்ட்ரைக்ல தான் பாட்டம் சப்போர்ட் இருக்கு. 23,050 இந்த ஸ்ட்ரைக் ஒரு நல்ல சப்போர்ட்டா செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் 23,000. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் கிராஷ் பண்ணி மார்க்கெட் போகுது, பிரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்ல இன்னைக்கு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட்ல நேத்து நைட்டு நிறைய நியூஸ் வரதா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. கிஃப்ட் நிஃப்டியை நாம பார்த்தாலும் அது சரியான விஷயத்த சொல்றது கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி இப்ப இருக்கிறத பொறுத்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் பக்கம் 250 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். அப்படி கேப் டவுன் ஆகிற பட்சத்துல மார்க்கெட்ல உங்களுக்கு 23,050 இந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. நாம லைவ் மார்க்கெட்ல எதிர்பார்க்கறது தான் இந்த 300க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட்டோட மார்க்கெட் கீழே போறது. ஆனா அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கேப் டவுன்லயே முடிச்சிட போறான். முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேப் ஃபில் ஆகுதா ஃபில் ஆகலையா அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. அது எல்லாமே பிரீமியம் தான் சொல்லும். அந்த லெவல் கேப் ஃபில் ஆகணுமா ஆகக்கூடாதான்றத பிரீமியம் நமக்கு சொல்லும். அதே மாதிரி ஓப்பனிங் கிட்டத்தட்ட நம்மளோட S2க்கு வெளியே தான் ஓப்பன் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி. டைம் 7:20 ஆக போகுது. ஓப்பனிங் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளோட S2-வை தாண்டி கீழே ஓபன் பண்ற பட்சத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரைக் கால் புட்டோட டோட்டல் பிரைஸ், அந்த டோட்டல் பிரைஸ் தாண்டி அதிகமா ஒரே ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும். அதாவது மார்க்கெட் S2 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நீங்க கண்டுபிடிக்கிற புட்டோட ஸ்ட்ரைக்குக்கு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸ்ல இருந்த கால் புட் ரெண்டுத்தோட க்ளோஸ் பிரைஸையும் சேர்த்து அந்த புட்டுக்கே அந்த வேல்யூவை கொடுக்கணும். அதனால புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை திருப்பி திருப்பி கூட கேட்டு பாருங்க. அந்த புட்டுக்கு கால் புட்டு ரெண்டு பேரோட க்ளோஸ் பிரைஸையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதை ஒரே ஆளுக்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்துருந்தா இந்த S2 எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, கொடுக்கலைன்னா S2 எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது
அதாவது இந்த பிரைஸ்ல இருந்து சப்போர்ட் எடுக்கிறானா, இந்த பிரைஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் இதுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி காமிக்குது. சப்போஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு இந்த லெவலுக்கு மேல வருவானா வரமாட்டானா அப்படின்றதெல்லாம் அந்த பிரீமியம் சொல்லும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நாம கொடுக்குற லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.